ரிஷபம் டிசம்பர் 2026 ராசி பலன். 1. தொழில் மற்றும் வேலை கரியர். ராகு பெயர்ச்சி பலன். டிசம்பர் 5, 2026 அன்று ராகு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் கேது 3ஆம் இடத்திற்கும் பெயர்ச்சியாகிறார்கள். இது உங்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். பணி உயர்வு. வேலையில் இருந்த நெருக்கடிகள் குறையும். உங்களின் கடின உழைப்பிற்கு ஆண்டின் இறுதியில் தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் புதிய முதலீடுகளைச் செய்து லாபத்தை பெருக்குவீர்கள். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், ஆன்மீகம் மற்றும் கல்வி சார்ந்த தொழில்களில் இருப்பவர்களுக்கு பொற்காலம் இது. 2. பொருளாதாரம் ஃபைனான்ஸ். நிதிநிலை பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். 11. லாபசனி நீடிப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வரும். சுப விரயங்கள். ஆண்டின் இறுதியில் குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதற்கும் புண்ணிய தலங்களை தரிசிப்பதற்கும் பணம் செலவிடுவீர்கள். சொத்து யோகம். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடும். வராத கடன்கள் வசூலாகும். 3. குடும்பம் மற்றும் உறவுகள் ஃபேமிலி மற்றும் ரிலேஷன்ஷிப். மகிழ்ச்சி. குடும்பத்தில் அமைதி நிலவும். வாழ்க்கைத் துணையுடன் இணக்கமான சூழல் உண்டாகும். பிள்ளைகள். குழந்தைகளின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். அவர்களின் தேவையறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உறவுகள். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு. இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். 4. ஆரோக்கியம் ஹெல்த். உடல் நலம். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பழைய நோய்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். எச்சரிக்கை. குளிர்காலம் என்பதால் சளி, இருமல் அல்லது ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் உள்ளவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. போதுமான ஓய்வு எடுப்பது மன அழுத்தத்தை குறைக்கும். முக்கிய குறிப்புகள். அதிர்ஷ்ட தேதிகள் டிசம்பர் 1, 9, 10, 18, 19, 27, 28. சந்திராஷ்டம நாட்கள் டிசம்பர் 11, 12. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்த்து மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 8, 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், வெள்ளை. பரிகாரம். பெருமாள் வழிபாடு. சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். இது லாப சனியின் பலன்களை வலுப்படுத்தும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமை மாலை வேளையில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். தானம். ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்வது ஆண்டின் இறுதியில் மிகுந்த புண்ணியத்தை தரும்.